வணக்கம். நான் டாக்டர் அஜய், நேச்சுரோபதி மருத்துவர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம செய்ய போகிறது உத்தான் பாதாசன் தொடர். இந்த உத்தான் பாதாசன் தொடர் எல்லாமே படுத்துட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள். இப்போ நான் படுத்திருக்கிறது சாந்தி ஆசன நிலை, சவாசன நிலை. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். தலை ரிலாக்ஸாக நீங்கள் மேல் நோக்கியவாறு இருக்கலாம், அல்லது வலது பக்கமோ இடது பக்கமோ திருப்பி வச்சுக்கலாம். கால்களுக்கு இடையில, இரு கால்களுக்கு இடையில சராசரியாக ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும். உடம்புக்கும் கைகளுக்கு இடையில ஒரு அடியிலிருந்து 1.5 அடி கேப் இருக்கணும். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் நிலையில் வச்சுக்கோங்க. இது படுத்த நிலையில் தயார் நிலை, ஆரம்ப நிலை. இந்த படுத்த நிலையில் தயார் நிலை, ஆரம்ப நிலையிலிருந்து உள்ளங்கைகள் மேல்புறமாக திருப்பி வச்சுட்டு லேசாக விலக்கி வைங்க. விலக்கி வைக்கிறப்ப ஒரு கட்டத்தில் கைகள் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதில் நிப்பாட்டிடணும். கால் அப்படியே விலக்கி வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் டிஸ்டன்ஸு, எந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் பரப்பி வச்சுருங்க. இதுதான் சவாசன நிலை, சாந்தி ஆசன நிலை, ஓய்வு நிலை இது. இப்போ நம்ம பயிற்சியில் முதல்ல தயார் நிலை எடுத்துடலாம். இது படுத்த நிலையில் பிராரம்பிக் ஸ்திதி அப்படின்ற ஆரம்ப நிலை. இதுதான் தயார் நிலை. இப்போ முதல் பயிற்சி இடது காலில் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ முதலில் மூச்சை உள் இழுத்துக்கிட்டே காலை மேலே தூக்கணும். கால்கள் நல்ல 90 டிகிரி வரை மேலே தூக்கிடுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கால்கள் கீழே கொண்டு வரணும். காலை கீழே கொண்டு வரப்ப மூச்சை விட்டுக்கிட்டே ஸ்லோவாக கொண்டு வரணும். ஒரு சுற்று முடித்திருக்கிறோம். அடுத்தது 2ஆம் சுற்று. அடுத்தது 3ஆம் சுற்று. மூச்சை உள் இழுத்துக்கிட்டே கால்கள் மேல் நோக்கியவாறு கொண்டு வரணும். 90 டிகிரி தொட்டவுடன் அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வரணும். மெதுவாக கீழ் நோக்கி கொண்டு வந்து அப்படியே ஓய்வெடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், நம்ம மூட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மூட்டை மடக்கிடக்கூடாது. மூட்டை மடக்கி செய்கிறது ரொம்ப ஈஸி. மூட்டை மடக்கி செய்யாமல் மூட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு செய்கிறது தான் பயிற்சி. இப்பொழுது வலது கால் மூச்சை உள் இழுத்துக்கிட்டே நல்ல எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு மேலே கொண்டு வாங்க. இவ்வளோதான் முடியுது அப்படின்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப அப்படியே கீழ் நோக்கி கொண்டு வந்துடலாம். பயிற்சி பண்ண பண்ண உடல் மொத்தமாக மாறிடும். ஒரு சுற்று. அடுத்தது 2. மூச்சை உள் இழுத்துக்கிட்டே கால்கள் நல்ல இந்த 90 டிகிரி வரை கொண்டு வாங்க. அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே கீழ் நோக்கி. அடுத்தது 3. சரி, இப்போ வலது பக்கம் 3 சுற்று செய்தாச்சு, இடது பக்கம் 3 சுற்று செய்தாச்சு. இப்போ அடுத்தது இரு கால்கள் சேர்த்து நீங்கள் வலது இடது தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2 கால் சேர்த்து தூக்குறது ரொம்ப ஈஸி. இது அட்வான்ஸ் லெவல். அப்போ பாருங்கள், 2 கால்கள் சேர்த்து 90 டிகிரி வரை கால்களை மேலே தூக்கணும். உடல் தளர்வாக விட்டு
ஒரு 5லிருந்து 10 வினாடிகள் மெயின்டைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ மெதுவா மூச்சை விட்டுக்கிட்டே கால்களை ஸ்லோவா கீழே வைக்கணும். மெதுவா. கால்கள் கீழே வைக்கிறப்ப வயிற்று பகுதியில நமக்கு ஒரு அதிர்வு தெரியும். வயிற்று பகுதி நல்லா இறுகிறது ஃபீல் பண்ண முடியும். அங்க இருக்கிற கோர் மசில்ஸ், வயிற்றுடைய மசில் எல்லாமே நல்ல டைட் ஆகும், நல்ல ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதனால காலை கீழே கொண்டு வரப்ப எவ்வளோ மெதுவா முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவா கால்களை கீழே கொண்டு வரணும். மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே கால்கள் கீழே கொண்டு வரணும். இப்ப 2ஆம் சுற்று. மூன்று, பயிற்சி முடிந்த பின் ஓய்வு. இந்த ஓய்வு நிலையில ஓய்வு எடுத்துக்கணும். ஒவ்வொரு பயிற்சி முடிந்த பின் ஓய்வு நிலையில் ஓய்வு எடுக்கிறப்ப உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க, மாற்றங்களை ஃபீல் பண்ணுங்க. ஓய்வு நிலையில ஓய்வு எடுத்து மறுபயிற்சிக்கு தயார் அப்படின்னு உடலும் மனதும் தோன்றப்ப மறுபயிற்சி ஆரம்பிச்சிடலாம். இப்ப 2ஆம் பயிற்சி பாத சக்ரா. இடதுகால் நல்ல ஒரு 45லிருந்து 60 டிகிரி வரை மேலே தூக்கிடுங்க. தூக்கிட்டு இப்போ பெரிய வட்டமாக போடணும். 1, உள் சுற்று, 2, 3. பாருங்க, காலை கீழே கொண்டு வரப்ப மூச்சை விட்டுக்கிட்டே கீழே, மேலே கொண்டு வரப்ப மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே மேல் நோக்கி கொண்டு வரணும். இப்போ அடுத்தது வலது கால் 45லிருந்து 60 டிகிரி வரை மேலே தூக்கிட்டோம். இப்போ அப்படியே உள் சுற்று. 1, 2, 3. அனைத்து பயிற்சிகள் இப்போ 3 சுற்று செய்கிறோம். போக 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 சுற்றுகள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ அப்படியே வெளிப்புற சுற்று. இடதுகால் மேலே தூக்கியாச்சு. மூட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், மூட்டை மடக்கி மேலே தூக்கக்கூடாது. இப்போ அப்படியே வெளிப்புற சுற்று. 1, 2, பெரிய வட்டம். 3. சரி, இப்பொழுது வலது பக்கம் காலை மேலே தூக்கிட்டோம். வெளிப்புற சுற்று. 1, 2, 3. இப்போ அடுத்ததாக பாத சக்ரா. இரு கால்கள் சேர்த்து செய்யணும். இது ஆரம்பத்தில் வரல அப்படின்னா சிங்கிள் லெக் ஒரு கால்லையே நீங்கள் பயிற்சி செய்துட்டுருங்க. பயிற்சி பண்ண பண்ண அதுக்கடுத்து 2 கால்லையும் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இரு கால்கள் மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே 45லிருந்து ஒரு 60 டிகிரி வரை இப்படி மேலே தூக்கிடணும். இப்போ அடுத்தது கிளாக் வைஸ் ரொட்டேஷன். 1, 2, 3.
இப்போ அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் 1 2 3 3 சுற்றுகள் முடித்த பின்னர் நம்ம கால் எதிலிருந்து கொண்டு வந்தோம் 45லேருந்து 60 டிகிரியிலேருந்து மெதுவாக கால்கள் மேலே இருந்து கீழே கொண்டு வந்தோம். அது மாதிரி செய்யணும். ஆசனங்கள் எப்பயுமே எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். இப்போ அடுத்த பயிற்சி. அடுத்தது பாத சஞ்சலனா. தயார் நிலை வந்தாச்சு. இப்போ இந்த தயார் நிலையிலிருந்து கால்கள் 45 டிகிரி வரை மேலே தூக்கிடுங்க. தூக்கிட்டு அப்படியே சைக்கிளிங் மூமெண்ட்டு, ஃபார்வேர்டு சைக்கிளிங், பெரிய வட்டமாக போடணும். ஃபார்வேர்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேக்வேர்டு 1. ஃபார்வேர்டில் எவ்வளோ நேரம் செஞ்சீங்களோ அதே அளவுக்கு பேக்வேர்டு. ரெண்டு பக்கமும் முடிச்சுட்டு திரும்ப ஆரம்ப நிலையிலிருந்து ஸ்லோவாக கால்கள் கீழே வச்சுட்டு அப்படியே சாந்தி ஆசனத்தில் ஓய்வு எடுத்துக்கோங்க. வலது பக்கம் இந்த பாத சஞ்சலனா ஒரு 10 வினாடிகள் செய்கிறோம் அப்படின்னா இடது பக்கம் 10 வினாடிகள் செய்யணும். வலது பக்கம் ஒரு 20 வினாடியிலிருந்து 1 நிமிஷம்னா அதே அளவு இடது பக்கமும் செய்யணும். ரெண்டு பக்கமும் சமமாக செய்யணும். வலது பக்கம் இடது பக்கம். இப்போ அடுத்த பயிற்சி ஒற்றை கால் பாத சஞ்சலனா செஞ்சோம். இப்போ இரு கால்கள் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரெண்டு கால் சேர்த்து 45 டிகிரி வரை காலை மேலே உயர்த்தி முதல்ல ஃபார்வேர்டு சைக்கிளிங், அதுக்கு அடுத்தது பேக்வேர்டு சைக்கிளிங், 3 சுற்றுகள் இப்போ செய்ய போகிறோம்.
இப்பொழுது அடுத்த பயிற்சி அர்த்த பவன முக்தாசனம். ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையிலிருந்து இடது கால் 45 டிகிரி மேலே தூக்கி முட்டியை மடக்கி மூட்டு பகுதி நெஞ்சு கிட்ட கொண்டு வர வச்சு, அதுக்கப்புறம் கைகளுடைய உதவியால் கைகள் கோர்த்து மூட்டை இன்னும் நெஞ்சு கிட்ட கொண்டு வர வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்முடைய தாடை பகுதி இந்த மூட்டை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். முடிஞ்சால் மூட்டை டச் பண்ணணும். நெத்தி பகுதி கூட மூட்டை டச் பண்ணிக்கலாம். இந்த பாதங்கள் முன்னோக்கியவாறு இருக்கணும். இரு கால்களின் பாதங்கள் முன்னோக்கியவாறு படிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு தவறு, இந்த மூட்டை இப்படி மேலே தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கக்கூடாது. மூட்டு கீழ் நோக்கியவாறு படிந்து இருக்கணும். இப்போ தாடை பகுதி இப்படி வச்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படி ஒரு ஆசனத்துக்கு போனோமோ அதே மாதிரி திரும்ப ரிவர்ஸில் வரணும். தலை கீழே வச்சாச்சு, கைகள் விடுவிச்சாச்சு, கால் 45 டிகிரி வரை மேலே கொண்டு வந்து மெதுவாக கீழே வைக்கணும். தொடர்ச்சியாக வலது பக்கம் ரிலாக்ஸ். சரி, இப்போ அடுத்தது பவன முக்தாசன் ஆரம்பிக்க. இப்பொழுது அடுத்தது பவன முக்தாசனம். இது பூரண பவன முக்தாசனம். 2 கால் சேர்த்து 90 டிகிரி வரை மேலே தூக்கிடலாம். இல்லை 60 டிகிரி வரை மேலே தூக்கிடணும். இதுல இருந்து 2 கால்கள் மடக்கி மூட்டு நல்லா நெஞ்சுக்கிட்ட கொண்டு வர வைங்க. கைகளுடைய உதவி இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா கைகளால் கோர்த்து மூட்டு பகுதி உங்களை நோக்கி அணைச்சு நெஞ்சுக்கிட்ட கொண்டு வர வச்சு 2 பாதங்கள் ஃபார்வேர்டு பெண்டிங்கில் இருக்கணும், நமனில் இருக்கணும். தாடை பகுதி முட்டுகளுக்கு இடையே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து மூடி அப்படியே மெயின்டைன். தலை மெதுவாக கீழே வச்சு கைகள் விடுவிச்சு கால் 90 டிகிரி வரை அல்லது 60 டிகிரி வரை கொண்டு வந்து மெதுவாக கீழே வச்சு ஓய்வு எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸாக. எப்பயுமே இந்த உத்தான் பாதாசன் தொடர் இந்த ஆசனங்களில் பாருங்க, காலை மேலே தூக்குறப்ப மூச்சை உள்ளிழுக்கணும், காலை கீழே கொண்டு வரப்ப மூச்சை வெளியிடணும். ஒரு ஆசனத்தில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்கள் மூடி அந்த ஆசனத்தில் மெயின்டைன் பண்ணுறப்ப மூச்சை அடக்கி வைக்கக்கூடாது. நார்மல் மூச்சில் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஆசனத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்பயே மூச்சு மேலே கவனத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பயிற்சி உடலுக்கு தகுந்தவாறு அதுவே அந்த ஆசனத்தில் மெயின்டைன் பண்ணிக்கும். மூச்சு தேவைன்னா எடுத்துக்கும், மூச்சு வேண்டியது இல்லை அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ இதில் மட்டும் கவனம் இருக்கணும். அசைவு கொடுக்குறப்ப மட்டும் நீங்கள் மூச்சு சரியாக செய்யணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவன முக்தாசனத்தில் காலை மேலே தூக்குறப்ப மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே காலை மேலே தூக்கணும். முட்டியை மடக்கி நம்மளை நோக்கி கொண்டு வரப்போ மூச்சை விட்டுக்கிட்டே கொண்டு வரணும். தலையை மேலே தூக்குறோம், அப்போ பாருங்கள் மூச்சை உள்ளிழுக்கணும். தலையை கீழே கொண்டு வரப்போ மூச்சை வெளியிடணும். அப்போ எல்லா பயிற்சிகள் மூச்சோட சிங்க்ரனைஸ் பண்ணணும். சரி, இப்போ அடுத்தது பவன முக்தாசன் ஜுலானா.
பவன முக்தாசன நிலை எடுத்துக்கோங்க. பவன முக்தாசன் நிலையிலிருந்து டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட். இப்ப செய்திருக்கிறது முன்னும் பின்னும் அசைவு. அடுத்தது வலது இடது அசைவு. இந்த பயிற்சி இப்ப நம்ம செய்ய போறோம். இப்ப பாருங்க, இந்த உத்தான் பாதாசன் தொடர் செய்யறப்ப நம்ம அப்பப்ப தலையை மேல தூக்கி காலை பார்க்கணும். காலை பார்க்குறப்ப தலையும் காலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இப்படி கிராஸாக படுத்துட்டு இது மாதிரிலாம் பயிற்சி பண்ணோம்னா ஒரு பக்கம் மட்டும் வலி எடுத்துக்கும். எப்படி செய்யக்கூடாதுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யார் யார் செய்யக்கூடாது அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது பவன முக்தாசன நிலை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். வலது இடது 2 3 4 5 6 7 8 9 10 10 சுற்று முடிச்சுட்டு ஆசனத்துல வந்தபடியே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். ஆசனங்கள் செய்யறப்ப நம்ம பேசக்கூடாது, நடுவுல சிரிக்க கூடாது, எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. முழு கவனம் இந்த ஆசனத்திலே இருக்கணும். ஒவ்வொரு ஆசனத்தை உணர்ந்து செய்யணும். அப்ப ஆசனத்துடைய முழு பலன் கிடைக்கும். சொல்லி கொடுக்குறப்ப மட்டும் நான் இப்படி ஆசனம் செய்யறப்ப பேசுவேன். மற்றபடி பயிற்சி செய்யறப்ப எல்லாம் முழு கவனம் ஆசனத்துல தான் இருக்கணும். இப்ப அடுத்தது பாருங்க, கால்கள் சமநிலையில வச்சாச்சு. கைகள் 2 ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ்ல கொண்டு வந்து முதல்ல இடது கால், இந்த இடது காலை 45 டிகிரி வரை மேலே தூக்கி காலை மடக்கி இந்த கால் முட்டிக்கு பக்கமாக வச்சிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து முட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே இந்த மூட்டு பகுதி தரையை தொடணும். கழுத்து மூட்டு பகுதிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு திருப்புங்க. குட். இப்போ இதே நிலையில் ஓய்வு. 1 2 3 4 5. மீண்டும் எப்படி போகணுமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும். சரி, மறுபக்கம். கண்கள் மூடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ்.
இந்த ஆசனங்கள் எல்லாமே நம்மளே நமக்கு உள்ள கடக்கிற ஒரு நிலை. ஆசனங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா வெளியே நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்ம சிந்தனைக்கு வராது. இதுவரை காலையிலேருந்து என்னென்ன செஞ்சீங்க, நேற்று என்ன நடந்தது, எதுவுமே சிந்தனைக்கு வராது. அந்த அளவுக்கு ஆசனத்துக்கு உள்ள நம்மளை ஈடுபடுத்திடும். போக 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 மனம் இதுக்கு உள்ள லயிச்சு இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கும். பாருங்க, நான் அப்பப்போ தலையை மேலே தூக்கி பார்த்துக்கிறேன் சரியா இருக்கா அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது 2 கால் சேர்த்து மேலே தூக்கி மடக்கி எந்த அளவு முடியுமோ இந்த குதிங்கால் இடுப்பு கிட்ட கொண்டு வர வச்சு மடக்கி வச்சுக்கோங்க. கைகள் 2 இப்படி ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ். இப்போ முதலில் மூட்டு பகுதிகள் இடது பக்கமாக, கழுத்து வலது பக்கமாக. பாடி வெயிட்டை விட்டுருங்க. பாடி வெயிட்டால் இந்த மூட்டு பகுதி கீழே டச் பண்ணட்டும். கழுத்து எந்த அளவு ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுங்க. அப்படியே மெயின்டைன். 1 2 3 4 5. மீண்டும் நேர்நிலை. இப்பொழுது அப்படியே மறுபக்கம் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இந்த ஆசனங்கள் ஒரு வாட்டி சரியாக செஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த ஆசனங்கள் செய்ய செய்ய தோணிகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பலன்கள், அந்த அளவுக்கு இமீடியட்டாக ஒரு மனதில் மாற்றம் கொடுக்கக்கூடியது. ஆசனங்கள் சரியாக செய்யணும். 2-3 முறை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சொன்னபடி சரியாக செய்யணும். ஒவ்வொரு ஆசனத்துக்கு நடுவில் கண்கள் மூடி இது போல் ஓய்வு எடுத்துக்கணும் ரிலாக்ஸாக. ஆசனங்கள் செய்கிறதுக்கு நம்ம தயார் வந்துட்டோம் அப்படின்னா நடுவில் எந்திரிக்கவே கூடாது. என்னன்னாலும் சரி, தண்ணி குடிக்கிறது, யூரின் போகிறது, இல்லை எதுனாலும் சரி, நீ அதை ஃபஸ்ட்டே முடிச்சிடணும். ஆசனத்துக்கு நம்ம அறையில் போயிட்டா அந்த அறையை விட்டு ஆசனம் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் தான் வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த மேட்டை விட்டு வெளியே வரணும். இறுதி பயிற்சி நௌகாசனம். 2 கைகள் கோர்த்து தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த உத்தான் பாதாசனம், இந்த தொடரில் நிறைய ஆசனங்கள் உண்டு. முக்கியமான ஆசனங்கள் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். மொத்தம் 66 டெக்னிக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த பயிற்சிகள் செய்கிறப்பயே உங்களுக்கு 100% பலன்கள் கொடுக்கும். போக 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 அந்த 66 டெக்னிக்கையும் நீங்கள் பழகிக்கலாம். இப்போ கைகள் இப்படி கோர்த்து வச்சாச்சு. இந்த முட்டியை உங்களை நோக்கி இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. எல்போஸை உங்களை நோக்கி இப்படி மடக்கி வச்சுக்கணும். தலை பகுதி மேலே தூக்கிடுங்க. கழுத்து மேலே, மேல் முதுகு மேலே தூக்கிடுங்க. எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேலே தூக்கிடணும். பின்னர் கால்கள் மேலே தூக்கிடுங்க. ஒரு 10 வினாடி மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த 10 வினாடின்றது ஒவ்வொரு பயிற்சிக்கும் இதே விதிமுறை தான். ஆரம்பத்தில் நம்ம எவ்வளோ செய்கிறோமோ, ஒரு 3 சுற்று செய்கிறோம். 2வது நாள் செய்கிறப்ப 4 சுத்தாக செய்யணும். 3வது நாள் 5 சுற்றுகள் செய்யணும். இப்போ இன்றைக்கி 10 வினாடி மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு ஒரு 15 வினாடிகள் மெயின்டைன் பண்ணணும். அதுபோல் போக 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 உடலுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நௌகாசனம் முடிந்தது. இப்பொழுது ஓய்வு நிலையில் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எப்பயுமே வயிற்றுக்கு உரிய பயிற்சி எது செஞ்சாலும் சரி, குப்புறப்படுத்து தான் ஓய்வு எடுக்கணும். குப்புறப்படுத்து மகராசன நிலை, இதுதான் மகராசன நிலை. மகராசன நிலையில் ஓய்வு எடுத்துக்கோங்க ரிலாக்ஸாக. மகராசன நிலையில் படுத்த உடனே வயிற்றுல ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகும்.
இந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம ஓடி முடித்த உடனே நம்ம தொடைப்பகுதியில் கெண்டைக்காலில் வலி ஏற்படுதோ அது மாதிரி வயிற்றில் லேசான வலி ஏற்படும். அப்போ இது மாதிரி குப்புறப்படுத்து ஓய்வு எடுக்கிறப்ப, மகராசன நிலையில் ஓய்வு எடுக்கிறப்ப ஃபுல்லாக அந்த வலிகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிரும். உடல் மேலே கவனம் வச்சு இந்த நிலையில் அப்படியே ஓய்வு எடுத்துக்கோங்க. ஓய்வு எடுக்க 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 ஓய்வு போதும் அப்படின்னு தோணும் உடலுக்கே. அப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் திரும்ப ஏஞ்சிக்கலாம். இது மகராசன நிலை. இப்போ இதில் இருந்து அதுவாசன நிலையில் கூட நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். நம்ம குப்புறப்படுத்து தான் ஓய்வு எடுக்கணும். அப்போ அதுவாசன நிலைன்றது 2 கால் சேர்த்து வச்சிருங்க.